சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறது ஒரு பிராக்டிக்கலான வாழ்க்கை கதை. ஒரு கணவன் மனைவி கல்யாணத்துக்கு அப்புறமா 7 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க, 8 வருஷமா பிரிஞ்சிருக்காங்க. மனைவி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என் கணவரோட வாழ பிடிக்கல, என்னோட நகையெல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லுங்க, அவருக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு விவாகரத்து பத்திரத்திலே கையெழுத்து போட்டு கொடுத்துடுறேன்றாங்க. அதுக்கு கணவர் என்ன பதில் சொல்ல போறாரு பொறுத்திருந்து பார்ப்போம். முதல்ல கணவர் கண்ணையனோட பேசுவோம். இப்ப நம்ம கிட்ட தன்னுடைய வாழ்க்கை கதையை சொல்ல வந்திருக்கிறாரு கண்ணையன். என்னன்னு கேட்போம். கண்ணையன் சொல்லுங்க மேடம். உங்க குடும்பத்துல எத்தனை பேரு? நாங்க 4 பேர், அண்ணன் தம்பிங்க, தங்கச்சி ஒண்ணு. எல்லாரும் எங்க இருக்காங்க? அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல, பூங்கனன்ற ஊர்ல இருக்காங்க. தம்பிங்க எல்லாம் தனித்தனியா இருக்காங்க. உங்களுக்கு எப்ப கல்யாணம் நடந்தது? 97 ஆயிடுச்சு. 1997. அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அரேஞ்ச் மேரேஜ். குழந்தைங்க? 2 பையன். திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தது. முதல்ல நீங்க எங்க நிகழ்ச்சிக்கு என்ன விஷயமா வந்திருக்கீங்க? குடும்ப வாழ்க்கை 8 வருஷமா பிரிஞ்சு இருக்கிறேன். பிரிஞ்சிருக்கீங்க? ஆமா. என்ன காரணம்? 7 வருஷம் குடும்பம் ஒன்னாதான் இருந்தோம். இங்க மதுராயில வந்து சில காரணங்களுக்காக நான் மெட்ராஸ் வந்து தனியா வந்து தனிப்பட்ட முறையில வாழணும், குடும்பம் சார்ந்து இருக்காம தனிப்பட்ட முறையில இங்க இருந்து வாழணுன்றதுக்காக மனைவியோட வந்தோம். குடும்பம் வந்து மதுராயில் தான் குடும்பம் வச்சு. மதுராயில் ஏரிக்கரையில ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு இடம் கடை வச்சு. அது ஏரிக்கரைன்ற பேசிக் வந்து ஹைவேஸ்ல அடிப்படுன்றது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்த அட்வான்ஸ் அவ்வளவு சீக்கிரத்துல வாங்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்க முடிஞ்சது. சரியான முறையில் அது ரெஸ்பான்ஸ் இல்லை. அதை வந்து சில பெரியவங்க மூலியமா வச்சு கொடுத்துருந்தா நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பணம் போயிடுச்சா? போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் திருவெட்டூர், மதுராயில் டு திருவெட்டூர் டெய்லி போய் வரும். அப்ப டிராவலிங் டைம் எனக்கு 1.5 hour 2 hour ஆயிடும். இங்க லஞ்சு சாப்பாடு கொடுப்பாங்க, வீட்டுல எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. சேலரி அப்ப கம்மி, 4,500 தான் கொடுத்தாங்க. அதுலயே வந்து பஸ் ஃபேர் பாத்துக்கணும், ஸ்டார்டிங் குடும்பத்தை கவனிச்சுக்கணும் இல்லையா? ஆமா, அது ஸ்டார்டிங்ன்றதுனால கம்மியா கொடுத்தாங்க. அந்த எம்டி வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, உங்களுடைய ஒர்க் நல்லா இருக்குது, நல்லா செய்யுங்க, உங்களுக்கு வந்து சேலரி நான் கொண்டு வந்து அதிகமா கொடுக்குறேன்னு நல்லா செய்து தான் இருந்தோம். இது மாதிரி டிராவலிங் டைம் அதிகமாகும் சார், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது, உங்களுக்கும் பயன் இல்லை எனக்கும் பயன் இல்லை அப்படின்னு ஓனரான சொல்லும்போது, சேலரியும் கம்மியா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஓனரான சொல்லும்போது அவரு என்ன சொல்றாரு, நீங்க ஃபேமிலியோட இங்கே வந்துருங்க, நீங்க ஏன் மதுரை வயலில் இருக்கிறீங்க, பசங்களை அப்போ வந்து சேர்க்கல, இங்கேயே சேர்த்துங்க பையனை, ஸ்கூல்ல சேர்த்துங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இதுல வந்து எங்க மனைவி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வரல. உங்க வைஃப்க்கு அங்க வர விருப்பம் இல்ல? அங்க வரப்பட்டு விருப்பம் இல்ல. என்ன சொன்னாங்க அதனால? இல்ல அங்கெல்லாம் நான் வர முடியாது, அங்க சில காரணங்கள் சொன்னாங்க. அந்த காரணங்களால நான் வர முடியாது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதையும் ஓனராண்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி வரமாட்டாங்க சார். அது அப்படியே 1 வருஷம் அப்படியே அந்த காலகட்டம் 1 வருஷம் அப்படியே போயினே இருக்குது. ஒரு நன்னடத்தை காரணத்துக்காக எனக்கு வீடும் தரேன்னு சொன்னார். அவரே வீடு தரேன்னு சொன்னாரு. ஃபேமிலி எடுத்து நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு வந்து. ஆனா உங்க வைஃப் உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியல? எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தா முடியல. அவர் என்ன சொல்லிட்டாரு, சரிங்க கண்ணையன், என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க தான் முடிவு எடுக்கணும் அதுக்கு என் மேலேயே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க போரூர் அந்த வேலையை விட்டுட்டு நீங்க இன்னொரு வேலைக்கு வந்துட்டீங்க. ஆமா, அந்த வேலை மூலியமாவே தான். அதுவும் இரவுண்டா ஷோரூம். ஓகே, அது ஆத்திரி சென்டர் தான். அதுவும் ஆத்திரி சென்டர். இந்த ஆத்திரி சென்டரில் பேர் ஓனர் பேர் பரமேஸ்வரன். அவர்கிட்ட சார் எனக்கு அங்கிருந்து அங்க போய் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் இங்கேயே வந்துடுறேன். ஒரு 1 வருஷ காலமா அங்க இருந்துக்கும் போது இங்க ட்ரை பண்ணேன். அவர் என்ன பண்றாரு, கான்ட்ராக்ட் ஜாப் மாதிரி எனக்கு ஒரு 4 பசங்களை வச்சுன்னு வேலை செஞ்சீங்க, நீங்க மெக்கானிக் வேலை பாருங்க, அடிஷனல் உங்களுக்கு வேலை என்னென்ன இருந்து வீட்டு வேலையும் பாருங்க, இந்த மாதிரி சிரமம் இருக்குதுன்றீங்களே பாத்துங்க போய் வர்றது. இங்க நல்ல ஒர்க் நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. இல்ல அதான் வீட்டுக்கு பக்கத்துல வந்தாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்க வைஃப்க்கும் அந்த பிரச்சனை இல்லாம போயிருக்குமே? பிரச்சனை இல்லாம போயிருக்குன்னா அப்பதான் பிரச்சனை அதிகமாயிடுச்சு. என்னாச்சு? வைஃபுக்கு என்ன பிரச்சனை, அவங்க எப்பவுமே அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததே கிடையாது. அப்பவும் வந்தது இல்ல, அப்பவும் சேலரி பத்தல, காசு கொடுக்கல,
ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன், ம்ஹும். எப்பாவது ஒரு முறை சாப்பிடுவேன். இதையே ஒரு காரணமா சுட்டி காட்டுவாங்க. நம்ம சொல்றத செய்ய மாட்டாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. இப்ப இந்த இடம் ஒரு இடம் இங்க வந்து போகாதீங்க, இந்த இடம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத இடம், அங்க போக கூடாதுன்னா போக கூடாதுன்னு சொந்தக்காரங்க வீட்டுக்கு, சொந்தக்கார வீட்டு போலாம், தேவையான போது போலாம். இல்ல ம், அனாவசியமா போக வேண்டிய அவசியமே இல்லை. ம், ஏதோ ஒரு விசேஷம், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நல்லது கெட்டதுன்றதுக்கு போலாம். ம், அது வந்து போக கூடாதுன்னு சொல்ல வரல. ம்ஹும். அனாவசியமா அங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. இது பல முறை சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. சில தவறுகள் நடந்தது. தவறுகள்னா தவறுகள்னா எவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லியும் பார்த்து கேட்கல. ம். அவங்க வந்து தவறான ஒரு ஹாபிட்டுக்கு போயிட்டாங்கன்றது எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. என்ன ஹாபிட்? என்ன ஹாபிட் அப்படின்னு நான் வந்து டைரக்டா ஒருத்தர் கட்டில் அடிக்கல இருக்கிறத நான் பார்த்தேன். ஒரு முறை அட்வைஸும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட ரிலேஷன்ஷிப் என்னாச்சு? அதுக்கப்புறம் மனவேதனை எனக்கு அதிகமாயிடுச்சு. ம், அப்ப பல முறை வந்து அவங்களாண்ட சொல்றதுக்கும் அவங்க சொந்தக்கார மனுஷால் இருக்காங்களே, சொல்லிட்டேன். அது அடுத்து கொஞ்ச நாள் கட்டத்துல மறுபடியும் அதே மாதிரி ஒரு சந்திப்பு. கூட பையன் இருக்கிறான், பெரிய பையன் இருக்கிறான். அப்போ ஒரு அதே மாதிரி நிகழ்ச்சி சந்திச்சு எங்களுக்கும் அவங்க சண்டையே நடந்தது ரூம்லயே. அப்ப அந்த குழந்தை பையன் இருக்கிறானே அப்படின்ற காரணத்துக்காக அதிகமான சண்டையை ஏற்படுத்தாம இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வெளியே வந்தவன் தான். வீட்டை விட்டு? ம். அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தவன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இது வந்து 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அப்ப உங்க பசங்களை எல்லாம் யார் கவனிக்கிறது? நான் பசங்களை ஒரு பையன் வந்து மாமியார் வீட்டுல இருக்கிறான், ஒரு பையன் ஸ்கூல்ல படிக்கிறான். ஸ்கூல்ல சேர்த்தது நான் தான். கார்பரேஷன் ஸ்கூல்ல 1வது சேர்த்தது நான் தான். பசங்களை போய் பசங்க பெரியவனை போய் பாக்குறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. என்ன பார்த்த உடனே பயந்து வருவான். ஸ்கூல் HM போய், மேடம் அப்பா வந்துக்கிறாங்க மேடம், நானும் அவரை கொஞ்சம் பேசப்பா, அவங்க பர்மிஷன், எங்க அப்பா வந்துக்கிறாரு பார், போய் பேசு அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வருவான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் பார்க்க முடிஞ்சது. 8 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க. இதுல இருந்து நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க? முடிவு எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன். சொல்ல துடிக்குது